நீங்கள் பல பேரால் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒதுக்கப்படுற நேரத்தில் சில பேர் மட்டும் மற்றவங்களால் ஏற்கப்படுற அளவுக்கு வசீகரமான ஆளாக இருப்பாங்க. நாம் யோசித்து பார்த்தா அந்த நபர் அதற்கான எந்த முயற்சியும் செய்திருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் பணம் மற்றும் ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னாலும் மரியாதையும் வெற்றியும் இதில் பெரிய பங்கு வகிக்குது. நான் சொல்ல போகிற இந்த 6 விதமான புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்கிறது மூலமாக நீங்கள் இழந்த மதிப்பை அடையவும் முடியும், ஒரு வெற்றிகரமான ஆளாக மாறவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க போகுது, அதோடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகுது. அதனால் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் நாஞ்சில் சுரேஷ். வெல்கம் மை சேனல். நிச்சயமாக சொல்ல போகிறேன், நான் சொல்லக்கூடிய இந்த 6 விதமான யுத்தியை கடைபிடிக்கிறது மூலமாக நீங்கள் இழந்த மதிப்பை அடைய முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் கடைபிடிக்க போகிற யுத்தி ஸ்பீக் நவ் நாட் லேட்டர், அதாவது இப்போதே பேசு பிறகு வேண்டாம். நம்மள நிறைய பேர் செய்கிற பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னா அதுக்கு உடனே எதிர்வினையை காட்ட மறக்கிறோம். இல்லைன்னா தெரியாமல் பேசியிருப்பான், இந்த சின்ன விஷயத்துக்காக சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி அதை கடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் எதிரில் இருக்கிற நபர் என்ன நினைப்பாருன்னா, நாம் இப்படி பேசுகிறதுனால அவர் எந்த வகையிலும் வருத்தப்படலை, அதனால் நாம் இப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் மறுபடியும் உங்களை காயம்தான் படுத்துவார். சில நேரங்களில் அந்த நபர் நம்மளை காயப்படுத்தின வார்த்தைகளை மறக்கவே முடியாது. 6 மாதத்துக்கு முன்னால் அவன் என்ன அப்படி சொன்னான்ல அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் அதை பற்றி அந்த நபர்கிட்ட நாம் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த காயப்படுத்தின வார்த்தைகள் உங்களுக்கு மட்டுமே ஞாபகம் இருக்குமே தவிர காயப்படுத்திய நபருக்கு இருக்கவே இருக்காது. அதனால் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை யாராவது பயன்படுத்துகிறாங்கன்னா, இல்லை உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது உங்களை காயப்படுத்துகிறாங்கன்னா உடனே சொல்லிடுங்க. இப்படி சொல்கிறதுனால நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கான பவுண்டரிஸை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறது? அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நாம உடனே எதிர்வினையாற்றினா நம்மளை ஒரு முரடுன்னு நினைச்சிருவாங்க, நம்மளை ஒரு முட்டாள்னு நினைப்பாங்க, நம்மளை ஒரு தொட்டாச்சினிங்கன்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கையை உங்களுக்காக தான் வாழ்றீங்க, மற்றவங்களுக்காக இல்லைன்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முளையில் கிள்ளியறி ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அவர் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டணும்னு அவசியமே இல்லை. அதுலேயும் குறிப்பா அவங்க உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்கன்னா அதை முதல்ல சொல்றது ரொம்பவே நல்லது. ஆரம்ப கட்டத்திலேயே அந்த நபர்களை கண்டிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நபர் கடைசி கட்டத்துக்கு போகவே மாட்டாரு. ஒருவேளை நீங்க கண்டுக்காம விட்டு அந்த நபர் கடைசி வரைக்கும் போயிட்டாருன்னா காலம் தாண்டிடுச்சு, அந்த நபர்கிட்ட நீங்க மரியாதையை எதிர்பார்க்கவே முடியாது. உணர்வுகள்ல இருந்து விலக தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா உணர்வுகளை கட்டுப்படுத்தவாவது தெரிஞ்சிருக்கணும். பல நேரங்களில் நம்ம சூழ்நிலையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி கோபத்தையே உண்டாக்குவாங்க. அந்த கோப உணர்வோடு இருக்கும்போது எந்த முடிவுகளையும் நாம் எடுக்கவே கூடாது, எந்த வார்த்தைகளையும் அனாவசியமாக நாம் பயன்படுத்தவே கூடாது. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்கும்போது தவறான வாக்குறுதிகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆகணும். நான் சொல்றது உணர்வுகளுக்கு இடையே மட்டுமில்லை, தொழில் ரீதியாக அணுகக்கூடிய நபர்கள்கிட்டையும் இதே யுத்தியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். 2வது யுத்தி ஸ்டாப் பீயிங் சோ நைஸ். எல்லார்கிட்டையும் தன்மையாக நடக்கிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க, அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நீங்கள் தன்மையாக நடந்துக்கிறீங்க, பண்பாக நடந்துக்கிறீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி நீங்கள் உங்கள் வேலையாட்களை உபசரிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டலில் எந்த வேலையும் நடக்காது. நீங்கள் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம செய்யலைன்னா என்ன, ஓனர் தான் பார்த்துக்குவாரு, நம்ம ஓனர் தானே, மதியம் கால் பண்ணி லீவ் போட்டுறேன்னு சொல்லிக்கலாம். இப்படி எல்லா நேரத்திலையும் பண்பாக இருக்கிறது பிரச்சனையை தான் கொண்டு வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்ற மாதிரி தான், நல்லவனா இருக்கலாம் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. தலைமை நிலையில இருக்கிறோம்னா கண்டிப்பு ரொம்ப அவசியமானது. என்னுடைய வேலையாட்களை, எனக்கு கீழே வேலை செய்யறவங்களை என்னுடைய நண்பர்களை மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னா நண்பர்கள் என்ன மரியாதை நமக்கு தருவாங்களோ அதே மரியாதை தான் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த சூழ்நிலையை அப்ப எப்படி தான் கையாளுறது? தொழில் ரீதியா ஒருத்தர்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு இடையே நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி, உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை வெளிப்படையா பேசுங்க, தெளிவா பேசுங்க. நம்மள பல பேர் வெளிப்படையா பேசுவாங்க, ஆனா அந்த வெளிப்படையில தெளிவு இருக்காது. உங்க மனசுல இருக்க எண்ணங்களை தெளிவா வெளிப்படையா மற்றவர்கள் கிட்ட வெளிப்படுத்தினீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையின் நகரும். தொழில் ரீதியாகவும் சரி, உறவுகளுக்கு இடையும் சரி, மற்றவர்கள் கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவும் தலையாட்டி பழகாதீங்க. நோ சொல்லி பழகுங்க. நோ இஸ் த பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம தைரியமா நோ சொல்லி பழகுங்க. இப்படி நோ சொல்றதுனால பல நேரங்களில் உங்க எனர்ஜி சேவ் பண்ணப்படும்,
உங்கள் பணம் சேவ் பண்ணப்படும், உங்கள் டைம் சேவ் பண்ணப்படும். உங்களுடைய நேரத்தையும் உங்களையும் நீங்கள் மதிக்கும் பொழுது மற்றவர்களும் உங்களை மதிக்க தொடங்குவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக போகிறீங்க. இது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வெள்ளிக்கிழமை எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க. எப்பா அவனுக்கு வேலை இருக்கும்பா, அவன் வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போவான்ல, தெரியும்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு அந்த நேரத்தில் அவனை கூப்பிடணும், பிளானை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அவனுக்கு என்ன வேலை இருக்க போது, நான் கூப்பிட்டா அவன் வருவான், வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களையும் மதிக்க மாட்டாங்க, உங்கள் நேரத்தையும் மதிக்க மாட்டாங்க. அதனால் வேலையே இல்லாமல் இருந்தாலும் நோ சொல்லி பழகுங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அறிவை வளர்க்குறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு நாளும் முயற்சி செய்யாதவங்களாக தான் இருப்பாங்க. மற்றவங்க என்ன எப்படி பார்த்தா என்ன, எனக்கு தெரியும் நான் எப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சிந்திக்கிற ஆளாக இருக்கீங்கன்னா மற்றவங்க உங்களை மதிக்கலைன்னா அதுக்கும் நீங்கள் வருத்தப்படாதவங்களாக தான் இருக்கணும். உங்கள் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது சிறந்த புத்தகத்திற்கு அட்டை இல்லாமல் இருப்பது போன்ற ஒரு புத்தகம் சிறந்த புத்தகமானு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதை வாசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனா நாம அப்படியா செய்யறோம்? புத்தகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தை வாங்கவே செய்யறோம். அதுக்கப்புறம் தான் படிப்போம். அந்த மாதிரி தான் உங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு தான் நீங்க ஒரு புத்திசாலியா, நீங்க ஒரு பணக்காரனா, நீங்க ஒரு ஒழுக்கமானவரா அப்படின்றத தெரியப்படுத்த முடியும். அதுக்காக நீங்க வேஷம் போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய வெளி தோற்றம் உங்களுடைய மரியாதையை தீர்மானிக்குது. தொப்பை இல்லாம உடலை கட்டுக்கோப்பா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இருக்காது. நீங்க ஒரு ஒழுக்கமான நபர்னு நம்புவாங்க. உங்களுடைய ஆடைகளையும் உங்க உடலையும் சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு சிறப்பான ஆளுன்னு நம்புவாங்க. ஏன் உங்களை நல்லவர்னு கூட நம்புவாங்க. உறவுகளுக்கு இடையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, பல வகைகளில் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பிசினஸ் டீல் முடிக்கிறதுக்காக நீங்க போறீங்க. அந்த நேரத்தில் கான்ட்ராஸ்டா கலர் போட்டு போகாம ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டு போங்க. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு போங்க. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸையும் நல்லா அயன் பண்ணி நீட்டாக போட்டுட்டு போனீங்கன்னா 90% நீங்க பேச போன டீல் வெற்றி பெறும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அவங்களுடைய சிந்தனை சிறப்பாக இருக்கும், அவங்களுடைய செயலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதுக்காக மற்றவங்க கிட்ட பேசும்போது வலிமையாக பேசவே மாட்டாங்க. உங்களுடைய பேச்சு திறமையை வச்சு தான் நீங்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையான நபராக இருக்கீங்கன்னுங்கிறது மற்றவங்களுக்கு புரிய வரும். கிட்டத்தட்ட 80% உங்களுடைய பேச்சு திறனை வச்சு தான் அவங்க தீர்மானிப்பாங்க. நீங்கள் பல நேரங்களில் பண்பாக பேசுகிறேன்னு நினச்சி நீங்கள் சொல்ல வேண்டியதை சரியாக வெளிப்படுத்தாமல் போயிடுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்வெஸ்டர் உங்ககிட்ட பேச வராரு. நீங்கள் சொல்ற ஐடியாவை வச்சு தான் அவர் உங்க தொழிலில் முதலீடு பண்ணணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுவாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த இன்வெஸ்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எந்த மாதிரி பிசினஸ் ஐடியா நீங்க வச்சிருக்கிறீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப நீங்க சொல்றீங்க, இது ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் பெரிய அளவில் வெற்றி அடைவேன், நீங்க முதலீடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணமும் வீணாகாது அப்படின்னு எந்த விதமான தன்னம்பிக்கையும் இல்லாம ஒரு வலிமையற்ற நபரா பேசினீங்கன்னா அவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை போல, இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணி நாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டர் உங்களை தட்டி கழிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி கையாள்றது? சில பேர் சரியா பேசணும்னு அப்படின்னு நினைச்சு வேகமா பேசுவாங்க, வார்த்தைகளை முடிக்கவே மாட்டாங்க. வேகமா பேசும்போது கண்டிப்பா தடுமாற்றம் அடைவாங்க. தடுமாற்றம் அடைஞ்சதுன்னா உங்க வார்த்தைகள்ல தெளிவே இருக்காது. முதல்ல இதை சரி செய்யணும். மெதுவா பேச முயற்சி செய்யணும், தெளிவா பேச முயற்சி செய்யணும். கண்டிப்பா இது வெற்றி அடையும். தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எல்லா வகைகளையும் இதை சோதிச்சு பார்த்துட்டேன், கண்டிப்பா நாம இதை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அது தோல்வி அடையக்கூடிய விஷயமா இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை அதை வெற்றி பாதையில கூட்டிட்டு போவோம். அப்படி பேச பழகணும். உங்க கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற வார்த்தைகளை முடிவுகளா சொல்லுங்க. இதை நாம 2 பேரும் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்குமா, இதை நாம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா, அப்படி பண்ணா வெற்றி பெறுமா அப்படின்னு பேசாம இதை நாம சேர்ந்து பண்ணுவோம், என்கிட்ட நல்ல யோசனை இருக்கு, அதை இந்த முறையில் செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வலிமை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்க யார்கிட்ட பேசினாலும் கடகடன்னு பேசணும்னு அவசியமே இல்லை. வேகமாக பேசும்போது நிதானத்தை இழப்பீங்க. நிதானத்தை இழந்தீங்கன்னா வார்த்தைகள் தடுமாறும். வார்த்தைகள் தடுமாற்றம் அடைஞ்சா நீங்க சொல்ல போற கருத்து தவறா போய் முடியலாம். நான் அப்பவே சொன்னதுதான். அதனால ஒரு வார்த்தையை சொல்றதா இருந்தா ஒரு சின்ன பாஸ் விடுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசி முடிக்கும் பொழுது ஒரு சின்ன பாஸ் விடும்போது நீங்க சொல்ல போற விஷயம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும்.
அதை எதிரில் இருந்து கேட்கறவங்களுக்கு யோசனையை அதிகப்படுத்தும். இவன் என்னமோ சொல்ல வரானே அப்படின்னு சொல்லி நிதானமா கவனிக்க சொல்லும். இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமா உங்க வார்த்தைகள் வலிமை மிக்கதா மாறும். இப்படி வலிமையா பேசும்போது நீங்க பேசுறது சரியாதான் இருக்கும்னு அவங்க நம்புவாங்க. அதே சமயத்துல உங்க மேல மரியாதையும் அதிகமாகும். அளவுக்கு அதிகமா பேசணும், ரொம்ப அறிவா பேசணும்னு அவசியமே இல்லை. நிறுத்தி நிதானமா தெளிவா பேசினாலே போதும். அதுதான் மற்றவர்களை ஈர்க்கும், மதிப்பை அதிகரிக்கும். 80% உங்க பேச்சு திறனா இருந்தாலும் 20% உங்க உடல் மொழி தான் உங்க தன்னம்பிக்கையை தீர்மானிக்குது. நீங்க வலிமையான வார்த்தைகளோட தெளிவா பேசிட்டு உடல் மொழியில ரொம்ப பலவீனமான ஆளா இருக்கீங்கன்னா நீங்க பேசுறத பல பேர் நம்ப மாட்டாங்க. அப்ப இந்த உடல் மொழியை எப்படி சரி செய்யறது? தோள்பட்டைகளை நிமிர்த்தி நேரா வைங்க. இந்த கூன் போட்டு உட்காரதுன்னு நம்ம வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க. அதை தான் நானும் சொல்றேன். நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, நிக்கும் போதும் சரி, கூன் போட்டுட்டு பேசுறீங்கன்னா பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஆள் மாதிரி வெளிப்படலாம். அதனால உங்க தோள்பட்டைகளை சரி செய்யுங்க. உங்க தாடைகளை கீழ் நோக்கி ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா அது சில பேருக்கு மிரட்டுற மாதிரி தெரியலாம். இல்லைன்னா நீங்க ஒரு ஓப்பன் டைப் இல்ல, நீங்க எதையோ மூடி மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் தோணலாம். அதனால தோள்பட்டைகளோட சேர்த்து உங்க தலையையும் உங்க தாடையையும் கீழ் நோக்கி வைக்காம கொஞ்சம் மேல் நோக்கி வச்சு பேச பழகுங்க. இது எப்பவுமே சொல்றதுதான். பல பேருக்கு கண்ணை பார்த்து பேசுறதுக்கு இப்பவும் பயமா இருக்கு. நாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்க்காம அவங்களுடைய நெஞ்சை பார்த்து பேசுறது, அவங்களுடைய வாயை பார்த்து பேசுறது, அவங்க கழுத்தை பார்த்து பேசுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை எதிரில இருந்து பார்க்கறவங்களுக்கு நம்ம நெஞ்சில எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ, நம்ம கழுத்துல எதுவும் அசிங்கமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கும். நாம தெளிவா பேச வர கருத்தை திசை மாற்றவும் வாய்ப்பு இருக்குது. அதனால யாரா இருந்தாலும் நேருக்கு நேரா கண்ணை பார்த்து பேச பழகுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நேரா கண்ணை பார்த்து பேசி பழகணும். சமையல்ல உப்பு போடலனா சாப்பாடு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சிரிப்பும். நான் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு சிரிக்காம இருக்கிறீங்கன்னா எதிரில் இருக்கிற நபர் நீங்க ஒரு சிடுமூஞ்சியா இருப்பீங்களோன்னு நினைப்பாரு. அடுத்த தடவை உங்ககிட்ட பேச யோசிப்பாரு, உங்ககிட்ட பழகவே யோசிப்பாங்க. ரொம்ப பெருசா சிரிக்கணும்னு அவசியமே இல்லை. சின்னதாவது சிரிச்சு பழகுங்க. அப்படி சிரிச்சு பேசுறதுனால சோசியலா நீங்க எல்லார்கிட்டையும் பழகக்கூடிய நபர் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால அவங்க இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்னதான் ஸ்ட்ராங்கா கண்ணை பார்த்து பேசினாலும் கால் ஒரு இடத்துல இருக்கவே செய்யாது. ஒன்னே ஆட்டிக்கிட்டே இருக்க சொல்லும், இல்லைன்னா ஆடிக்கிட்டே இருக்க சொல்லும். எப்படி ஒரு நங்கூரம் போட்ட கப்பல் ஒரு இடத்துல நிக்குதோ அதே மாதிரி நங்கூரத்தை போட்ட மாதிரி அதே இடத்துல நின்று பேசுங்க. உங்க கைகளை வேணா ஆட்டி ஆட்டி பேசுங்க. அது ஒரு அட்ராக்ஷனையும் உருவாக்கும், அட்டென்ஷனை உருவாக்கும். கால்களை சும்மா ஆட்டிக்கிட்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே பேசும்போது உங்க பேச்சை கேட்கக்கூடிய நபர் ஏன் இவன் சின்ன பையனை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த யுத்தியை உங்க உறவுகளுக்கு இடையேயும் பயன்படுத்தலாம், உங்க தொழில்களுக்கு இடையேயும் பயன்படுத்தலாம். இந்த யுத்தியை பயன்படுத்தி ஒரு டீலை நீங்க முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா 100% வெற்றி பெறதான் செய்யும். வெற்றியாளர்களா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க முதல்ல அவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. நான் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அப்படின்னு சொல்றவங்க தான் வெற்றியாளர்களா இருக்கிறாங்க. மற்றவர்களுக்காக உங்க தகுதியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த முகமூடி அணிஞ்சிட்டு வாழ்ற இந்த உலகத்துல உண்மையானவங்களுக்கு ரொம்பவே பஞ்சமா இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க. உங்க உறவுகள் கிட்டையும் சரி, உங்க தொழில் புரிவங்க கிட்டையும் சரி, உண்மையா இருந்தாதான் பல ஆண்டுகளா நிலைச்சு நிக்க முடியும். இன்னைக்கு இந்த நபர் பேசுறதுக்காக நடிக்க தொடங்க கூடாது. இன்னைக்கு இந்த தொழில் லாபகரமா இருக்கிறதுக்காக மக்களை ஏமாத்தக்கூடாது. உண்மையான அன்பையும் தரமான பொருளையும் நியாயமா கொடுக்கறவன் தான் வெற்றியாளனா இருப்பான், அதிக மதிப்புடைய நபரா இருப்பான். இன்னைக்கு நீங்க யாராலையும் மதிக்கப்படாத ஒரு நபரா இருக்கலாம், அங்கீகரிக்கப்படாம இருக்கலாம், உங்க அன்பான உறவுகளால ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் சொன்ன இந்த 6 யுக்திகளையும் கடைபிடிச்சு நடக்கும் போது கண்டிப்பா இது எல்லாமே மாறும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாய். நாஞ்சில் சுரேஷ்.